ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உள்ள வாழ்க்கை சூழ்நிலையில் யாரை பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதே நிலமை தான். எல்லா உறவாக இருந்தாலும் சரி, சரியான புரிதல் இல்லாமல் அதனால் மன அழுத்தத்திற்கு ஆளாகாங்க. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது குறிப்பிட்ட ஒரு நபர் மேலே வச்ச அன்பாக இருந்தாலும் சரி, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது நடக்கலைன்னு ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. எந்த விஷயத்துக்குமே சரி, கடமையை பண்ணுங்கள், அதுக்கான பலனை கடவுள் கொடுப்பாங்கன்னு நம்புங்க. நம்ம எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை கண்டிப்பாக வேணும். மதங்கிற விஷயம் இருக்கிறதுனால தான் கடவுளுக்கு பயந்து மனுஷனாக இருக்கான். அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கடவுளை மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம ஒரு கோலை நோக்கி போகும்போது, அதுக்கான முயற்சி பண்ணும்போது வெற்றி நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் தப்பே பண்ணாத போது உங்களை புரிஞ்சிக்காமல் சண்டை போட்டால் அதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. அவங்க புரியும் போது புரியட்டும்னு அமைதியாக இருங்க. உங்கள் மனசாட்சிக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்கள். உங்களை வேணும்னு நினச்சி உங்கள் கூட ஸ்டே பண்ணுறவங்க கூட மட்டும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்கப்புறம் அதிகாலையில் எந்திரிங்க. நம்மள பல பேர் நைட் ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்துட்டு மார்னிங் லேட்டாக எந்திரிக்கிறோம். கண்டிப்பாக அதனால் ஸ்ட்ரெஸ் வரும். ஒரு 3 days மட்டும் மார்னிங் 5:30க்கு எந்திரிச்சு நைட் சீக்கிரம் தூங்கி பாருங்களேன். கண்டிப்பாக அந்த நாள் அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். அப்புறம் அதையே ஃபாலோ பண்ணுவீங்க. அன்றைக்கி நம்ம செய்கிற வேலை எல்லாமே கரெக்டாக வேலை முடியும். ஸோ நீங்கள் அதை கொஞ்ச நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள். அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போது கடனுக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா லோனு, இஎம்ஐ, கிரெடிட் கார்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் இல்லாமல் இன்னமும் மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களோட வாழ்க்கை சூழ்நிலையில் பணம்ங்கிற விஷயம் பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. அப்படி இல்லாதது தான் அவங்களுக்கு நிம்மதியாகவும் இருக்கும். சில பேர் தனக்கு தேவையோ தேவையில்லையோ மற்றவங்களுக்காக யோசித்து சோசியல் ஸ்டேட்டஸ்க்காக பணக்கார வாழ்க்கை வாழ்வாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே கிரெடிட் கார்டு, இஎம்ஐ, லோனு கஷ்டப்படுவாங்க. அதனால் முடிஞ்சளவு நமக்கு உபயோகமானதை மட்டும் வாங்கணும். குறிப்பாக நம்ம மாத வருமானத்துக்குள்ளே தான் நம்ம செலவு இருக்கணும். அதில் கண்டிப்பாக 10% சேமிப்பு இருக்கணும். அப்படி பார்த்துக்கோங்க. சில பேர் பகலாக கண்ணு முழிச்சு வேலை பார்ப்பாங்க. ஆனால் அவங்க ஹெல்த்தை சரியாக பார்த்துக்க மாட்டாங்க. சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் சம்பாதிச்சதை ஹாஸ்பிட்டலுக்கு கொடுப்பாங்க. ஸோ பசி தூக்கத்துக்கு இடம் கொடுங்க. அதுபோக எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அதை மட்டும் சம்பாதிங்க. ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த் சரியாக இல்லைனாலும் ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நல்லபடியாக சாப்பிடுங்க. பிடிச்ச மியூசிக்கை கேளுங்க. நிம்மதியாக தூங்குங்க. அதுக்கப்புறம் லாங் ட்ராவல் பண்ணணுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரே சேம் லைஃப், சேம் ஒர்க்கு, சேம் ரொட்டீன் வாழ்க்கை அப்படின்னா அந்த வாழ்க்கையே வெறுமையாக இருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலி அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கூட வருஷத்துக்கு ஒரு 2 தடவைனாலும் உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே பக்கத்துலையாச்சும் எங்கேயாச்சும் டூர் போயிட்டு வாங்க. மனசு ரொம்ப லைட்டாகும். அந்த இயற்கை காட்சிகள், ஆறு, குளம், அருவி இதெல்லாம் பார்க்கும்போது அந்த லாங் ட்ராவல் பண்ணும்போது மனசே ரொம்ப லைட்டாகிடும். அப்புறம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இன்னொருத்தங்க வாழ்க்கை கூட உங்களோட வாழ்க்கையை கம்பேர் பண்ணாதீங்க. எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு பெரிய கஷ்டம் இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சதை வச்சு சிறப்பாக வாழ ட்ரை பண்ணுங்கள். நாம் எடுக்கிற எல்லா முடிவும் சரியாக இருக்காது. தப்பு பண்ணி தான் கற்றுக்கிடணும். இதை நிறைய பேர் யோசிக்கிற விஷயந்தான். அதை தான் நான் சொல்கிறேன். நாம் எடுத்த முடிவு தான் நம்ம பிரச்சனைக்கு காரணமோ, முதல்ல சரியாக முடிவு எடுத்திருந்தால் இந்த கஷ்டம் வராதோன்னு நிறைய பேர் நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. நம்ம என்ன முடிவு எடுத்தாலும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அந்த கஷ்டத்தை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதை நம்மளால் மாற்றவே முடியாது. அதனால் தப்பு பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த தப்பை திருப்பி பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மாற்றிக்கிட்டு உங்களோட இருக்கிற வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக எப்படி வாழலாம் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் கற்றுக்கோங்க. ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறேன். பெருசாக ஒன்றும் இல்லைங்க. தினமும் மார்னிங் எழுந்திரிங்க. மெடிடேஷன், எக்ஸசைஸு, வாக்கிங் ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள். ப்ரேயர் பண்ணுங்கள். நல்லதே நினைங்க. எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. எதுக்கும் கலங்காமல் மன அழுத்தத்தோட தைரியமாக இருங்க. பெருசாக எதுக்கும் ஆசை இல்லாமல்
இருங்க. உங்கள் லட்சியம், ஆசை, கனவு இது எதுவுமே தப்பு கிடையாது. அதுக்காக உழைக்கலாம். ஆனால் மன அழுத்தத்துக்கு மட்டும் ஆளாகாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லிக்கிடுறது. இதெல்லாம் சொல்கிறது ஈஸி தான். ஆனால் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் நடக்காத விஷயம்னு ஒன்று எதுவுமே கிடையாதுங்க. அதனால் தப்பு பண்ணி தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே கற்றுக்க முடியும். அதனால் இதையும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை நீங்களே விரட்டி அடிக்கலாம். அதனால் எதுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, கலங்காதீங்க, தைரியமாக இருங்க, போல்டாக உங்கள் வாழ்க்கையை வாழுங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.